போடும் தேங்காய் நாருக்குள் இவ்வளவு மருத்துவ குணங்களா? மருத்துவமே வியந்திடும் போங்க. இனிமேல் சேகரிச்சு வச்சுக்கோங்க. மிகவும் பழக்கமாக காணப்படும் தேங்காய் நார் பெரும்பாலான இடங்களில் குப்பையாகவே கருதப்படுகிறது. ஆனால் அதில் உள்ள மருத்துவ நன்மைகள் நம் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு சித்த வைத்தியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இன்று உலக அளவிலேயே இயற்கை நல்வழிகளுக்கு திரும்பும் போக்கில் தேங்காய் நார் மறுபடியும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தோல் மேல் வலி, மூட்டு வலி, தசைவலி போன்றவற்றில் தேங்காய் நாரை பயன்படுத்துவது மிகச்சிறந்த வழியாக இருக்கின்றது. நாரை வெந்நீரில் நனைய வைத்து ஒரு துணியில் கட்டி வலியுள்ள பகுதியில் வைத்தால் சூடான கம்பிரதத்தில் இருக்கும் நிவாரணம் கிடைக்கும். இது வெறும் சமய வழிபாட்டு பொருள் மட்டுமல்ல, நம்முடைய உடலையும் நன்கு பராமரிக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்தாக மாறுகிறது. இந்த நாரை பொடியாக்கி தினமும் பருகும் நீரில் ஒரு சிறிய அளவு கலந்து குடித்தால் குடல்களில் இருக்கும் கழிவுகள் நீங்கி செரிமான சக்தி மேம்படுகிறது. இதனால் உடல் பாசி குறையும், குடல் சுத்தமாகும் மற்றும் சக்தி அதிகரிக்கும். நாரில் உள்ள நார்ச்சத்து நம் உடல் இயந்திரத்தை இயற்கையாக சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. அல்லாமல் தினசரி சமையல் பயன்பாட்டில் உள்ள பருப்புகளை சுத்தம் செய்யும் போது தேங்காய் நாரின் நீரை பயன்படுத்தினால் பருக்கள் மென்மையாக மாறும். இது வீட்டில் பருப்பு வைத்திருக்கும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உணவுப் பொருட்களின் தூய்மையை இந்த நாற்றுடன் இணைக்கும் வழி நம் பாரம்பரியத்தில் இருந்தே வருகிறது. பழைய காலங்களில் பெண்கள் பிரசவத்திற்கு பிறகு தேங்காய் நாரின் நீரை குடித்து உடலை சீராக்கிக் கொள்வார்கள். இது உடல் மீளுதல் மற்றும் இரத்த சுழற்சி சீரமைக்கும் ஒரு வழி என்று கருதப்படுகிறது. உடல் வலிமை தேவைப்படும் அந்த காலகட்டத்தில் இதுபோன்ற இயற்கை மருந்துகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் இந்த நாரை புறக்கணிக்காமல் நுண்கலை கைவினைப் பொருட்கள், பறவை கூடு, மாடி தோட்ட பையை தயாரிக்க பயன்படுகிறது. இதில் வேலை வாய்ப்பு கூட உருவாகி வருகிறது. ஒரு சில சிறு தொழில் முனைவோர் தேங்காய் நாரை கொண்டு அழகான வீட்டளவு பொருட்களை உருவாக்கி விற்பனை செய்து வருகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இன்று நாம் வீணாக எரிந்துவிடும் தேங்காய் நார் உண்மையில் ஒரு மிக முக்கியமான பொருள் என்பதை நமக்கே உணர முடிகிறது. அதை தூக்கி எறியாமல் வைத்துக்கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்தால் அது நம் உடலுக்கும் வீட்டுக்கும் ஒரு வரமாக இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.